திமுக சார்பிலும் ஒரு குழு அமைத்த பின்னர் விரிவாக ஆலோசிக்கலாம் என்ற பதிவையே முதல்வர் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள விசிக, மதிமுக, இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்டவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் காங்கிரசின் இந்த கூடுதல் கோரிக்கை கூட்டணிக்குள் புதிய சிக்கலை உருவாக்கும் என்ற கருத்தும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. எனவே வரவிருக்கும் நாட்களில் திமுக, காங்கிரஸ் இடையிலான இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 2026 தேர்தல் அரசியலில் முக்கிய திருப்பமாக அமையக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கேட்டுள்ள தொகுதிகளின் பட்டியல் தற்போது கசிந்துள்ளது. அதன்படி பொன்னேரி, வேளச்சேரி, ஸ்ரீபெரும்புதூர், செய்யூர், மதுராந்தகம், சோளிங்கர், கேவிக்குப்பம், கலசப்பாக்கம், ஊத்தங்கரை, கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், ஓமலூர் ஆகிய தொகுதிகள் அந்த பட்டியலில் உள்ளது. மேலும் சேலம் தெற்கு, சங்ககிரி, நாமக்கல், கோபிச்செட்டிப்பாளையம், ஊட்டி, சூலூர், கோவை தெற்கு, உடுமலைப்பேட்டை, விருதாச்சலம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, பாபநாசம், அறந்தாங்கி, காரைக்குடி, மேலூர், மதுரை தெற்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, கடையநல்லூர், நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளை கேட்டதாக சொல்லப்படுகிறது.